அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகன். இன்று பார்க்க போகும் தலைப்பு, பெயர் ராசி சரியா தவறா? பல பேர் எனக்கு ஜாதகம் தெரியாது, பிறந்த பிறந்த டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம் இல்லாம தெரியாது, பெயர் ராசியை வைத்து எனக்கு பலன் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பெயருக்கென்று ஒரு ராசி இல்லை. முதலில் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை ஜோதிடரிடம் சென்று அந்த பிறந்த டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரத்தை கொடுத்தால்தான் பிறந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க முடியும். குறிப்பாக பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை வைத்தால்தான் பிறந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க முடியும். அந்த நட்சத்திரத்தை வைத்துதான் அந்த நட்சத்திரம் வானத்தில் அந்த பிறந்த அந்த நேரத்தில் எந்த சந்திரன் எந்த வீட்டில் வானத்தில் அந்த சந்திர கிரகம் இருக்கிறதோ அதுவே அவர்களுடைய ராசி. எனவே ஜாதகம் பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்த்து நட்சத்திர நாம எழுத்துக்களில் பெயர் வைத்து இருந்தால் மட்டுமே இந்த ராசிக்கு இந்தந்த நட்சத்திர நாம எழுத்து என்று அந்த பஞ்சாங்கத்தில் வகுத்திருப்பார்கள். அதை வைத்து அதை கண்டுபிடித்துக்கலாம். பெயர் ராசி என்பது எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஜாதகம் பார்த்து பெயர் வைத்தால் மட்டுமே பெயர் ராசி சரியாக வரும். அந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்த்து பெயர் வைத்திருக்க வேண்டும் நட்சத்திர நாம எழுத்துக்களில். அப்படி ஜாதகம் பார்க்காமலே நட்சத்திர நாம எழுத்துக்களில் பெயர் வைக்காமல் அந்த குழந்தையின் பெற்றோர்களே தானாகவே ஏதாவது ஒரு பெயரை வைத்துவிட்டால், நாம் ஏதாவது ஒரு பெயரை அந்த பெற்றோர்கள் வைத்துவிட்டால் அதற்கு அந்த ராசி செட் ஆகாது. அது பேராசி என்பது தானாக பெயர் வைத்து விட்டால் அது பேர் ராசியாக சரியாக வராது. ஏனென்றால் டேட் ஆஃப் பர்த், அந்த டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி, மாதம், வருடத்தில் வானத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறார், 12 ராசியாக இந்த பூமியை சுற்றியுள்ள பகுதியை 12 ராசியாக வகுத்துள்ளார்கள் தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள். அதில் சந்திரன் 2 நாளைக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பார் ஒரு ராசியை விட்டு. அப்போ 2 நாள் இருப்பார். அந்த பிறந்த தேதியில் அவர் சந்திரன் எந்த ராசிக்குள் இருக்கிறார் அதுவே அவர்களுடைய ராசி. அப்படி இருக்கும் பொழுது தானாகவே நாம் ஏதோ ஒரு பெயரை ஜாதகம் பார்த்து அந்த நட்சத்திர நாம எழுத்தில் பெயர் வைக்காமல் ஏதோ ஒரு பெயரை வைத்துக்கொண்டு அதுதான் என்னுடைய ராசி அப்படி என்று பெயர் ராசியை சொல்லுவது முற்றிலும் தவறானது. நிறைய பேர் என்னிடமும் எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாது, பிறந்த நேரம் தெரியாது, எனக்கு பேர் ராசியை வைத்து பலன் சொல்லுங்கள் என்று கூறுகிறீர்கள். அப்படி சொல்லவே முடியாது. பெயர் நீங்கள் ஏதாவது ஒன்று பொதுவாக வைத்துக் கொண்டால் அதுக்கு ராசி என்பது கிடையாது. அந்த பிறந்த குழந்தைக்கு அந்த பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை வைத்துதான் அந்த ஜோதிடர் அந்த குழந்தைக்கான நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க முடியும். அந்த நட்சத்திரத்தை வைத்துதான் அந்த நட்சத்திரம் எங்க இருக்கிறது என்றது அந்த சந்திரனுடைய இடத்தில் தான் அந்த சந்திரன் எங்க இருக்குது ராசி கட்டத்தில் என்பதை கண்டுபிடிக்க முடியும். அந்த டேட் ஆஃப் பர்த்தை வைத்துதான் ராசி கட்டமே வரும். அதில் சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதுவே அவருடைய ராசி. அப்படி இருக்கும் பொழுது தானாகவே ஒரு பெயரை நீங்களே ஜாதகம் பார்க்காமல் ஒரு குழந்தைக்கு பெயர் வைத்து விட்டால், ஜாதகம் பார்த்து அந்த நட்சத்திர நாம எழுத்தில் குறிக்காமலே நீங்களே பொதுவாக ஏதோ ஒரு பெயரை வைத்து விட்டால் அது பெயர் ராசியாக பொருந்தாது. அது தவறானது. அதை அப்படி பலன் சொல்வது தவறானது. எனவே பேராசி என்பது ஒன்றுமில்லை, அது அடையாளத்திற்காக மட்டுமே. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரத்தை கொடுத்தாலே போதும், உங்களுடைய ராசியை டேட் ஆஃப் பர்த்தை வைத்து ராசியை கண்டுபிடித்து விடலாம், பிறந்த நேரத்தை வைத்து லக்னத்தை கண்டுபிடித்து விடலாம். எனவே பேருக்கென்று ஒரு தனி ராசி என்பது ஒன்றும் கிடையாது. ஜாதகம் பார்த்து அந்த நட்சத்திர நாம எழுத்தில் பெயர் வைத்தால்தான் அந்த நட்சத்திர நாம எழுத்துக்கான ராசி இது என்பதை அது ஜாதகம் பார்த்து பெயர் வைத்திருந்தால் மட்டுமே பொருந்தும். நீங்களே பொதுவாக ஒரு பெயரை வைத்துவிட்டு நீங்கள் அதுக்கு இந்த ராசிதான் என்று பொதுவாக சொல்லக்கூடாது. அது முற்றிலும் தவறானது. பெயர் ராசி என்பது நீங்களே பெயர் வைத்துக்கொண்டு ராசி என்று சொல்லிக்கொண்டு ஜாதகம் பார்க்க சொல்வது முற்றிலும் தவறானது. உங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை ஜாதகம் பார்த்து பெயர் வைக்காமல் இருப்பவர்கள்
பெயர் ஏதாவது இருக்கட்டும், பரவாயில்லை. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தீர்கள் என்றால் நான் நீங்கள் பிறந்த அந்த தேதி, மாதம், வருடம் அன்று வானத்தில் சந்திரன், நிலவு எங்கிருக்கிறார், உங்களுடைய நட்சத்திரம் எது என்பதை கண்டுபிடித்து உங்களுடைய ராசியை கரெக்டாக சொல்லிவிடுவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவே முழுமையான உண்மையான ராசி. நீங்களே உங்களுக்கு பெயர் எது ஜாதகம் பார்க்காமல் வைத்துக்கொண்டு நீங்கள் பேராசி இதுதான் என்று நிறைய பேர் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அது முற்றிலும் தவறானது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே பேராசி என்பது ஜாதகம் பார்க்காமல், ஜாதகம் பார்த்து நட்சத்திர நாம எழுத்தில் பெயர் வைக்காமல் பேராசி என்று பொதுவாக ஏதாவது ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இதுதான் என்னுடைய பெயர் ராசி, அதுக்கு பலன் சொல்லுங்கள் என்று சொல்லுவது அப்படி சொன்னால் அந்த பலன் சரியாக வராது. அது பெயர் ராசி தவறானது. எனவே உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தால் மட்டுமே உங்களுடைய உண்மையான ராசியை கண்டுபிடிக்க முடியும். அது சின்ன குழந்தையில் கொடுத்தால், பிறந்த உடனே கொடுத்தால், அந்த எழுத்தில் அந்த ராசியை அடையாளம் காண்பதற்காக ஒரு நட்சத்திர நாம எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டது. ஜோதிடத்தில், பஞ்சாங்கத்தில் வகுக்கப்பட்டுள்ளதை தவிர தாமாகவே ஒரு பெயரை வைத்துக்கொண்டு அதுதான் என்னுடைய ராசி என்று நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். காலண்டரை பார்த்து ராசி பலன் தெரிஞ்சு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் சின்ன வயதில் ஜோதிடத்தை படிக்காத பொழுது எனக்கு பொதுவாக ஜாதகம் பார்க்காமல் என்னுடைய தந்தை, தாயார் பெயரை வைத்துள்ளார்கள். முருகன் என்பது. நான் சிம்ம ராசி என்று எனக்கு சொல்லுவார்கள். மாமு எல்லாமே சிம்ம ராசின்னு இவங்களே ஒரு பேரை வச்சுட்டு இதுதான் ஒரு ராசி, சிம்ம ராசி என்று சொல்லியிருந்தார்கள் சின்ன வயதில், நான் ஜோதிடம் படிக்காததற்கு முன்பு வரை. அப்பொழுது நானும் சிம்ம ராசியை வைத்துக்கொண்டு பலன் பார்த்து கொண்டிருப்பேன். கேலண்டரில் உள்ள சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை. அதற்கு பிறகுதான் ஜாதகத்தை முழுமையாக படித்த பிறகுதான் தெரிந்தது, பெயரை வைத்து தானாகவே பெயர் அப்பா அம்மா வச்சுட்டா அது பெயர் ராசியாக வராது. நான் பிறந்த அந்த டேட் ஆஃப் பர்த்தை வைத்து ஜாதகம் பார்த்து அந்த குழந்தை சிறு வயதிலேயே அந்த நட்சத்திர நாம எழுத்தில் நமக்கு பெயர் வைத்திருந்தால்தான், அந்த ராசியை முதலில் கண்டுபிடித்து விட்டு அந்த ராசிக்கு ஏற்ற பெயரை வைத்திருந்தால்தான் அந்த பெயர் அந்த ராசிக்கும் இந்த பெயருக்கும் ஒத்து வரும். நீங்களே ஒரு பெயரை வைத்துக்கொண்டு ராசி இதுதான் என்னுடைய ராசி என்பது முற்றிலும் தவறானது. அதுபோன்றுதான் நானும் ஜோதிடத்தை படிக்காத போது என்னுடைய ராசியாக சிம்ம ராசியை நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு உண்மையான ராசி மீன ராசி. என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை வைத்து என்னுடைய ராசி மீன ராசி, என்னுடைய லக்னம் பிறந்த நேரத்தை வைத்து லக்னம் கன்னி லக்னம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதுதான் உண்மை. ஜோதிடம் என்பது மிகப்பெரிய விஞ்ஞானம். நாமே ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இதுதான் என்னுடைய ராசி என்று சொல்லுவது அது நமக்கு விவரம் தெரியவில்லை என்று அர்த்தம். எனவே பெயர் ராசி என்பது நீங்களே ஜாதகம் பார்க்காமல் பெயரை வைத்துக் கொண்டால் அது பெயர் ராசியாக சரியாக வராது. உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்னிடம் அனுப்புங்கள். உங்களுடைய ராசியை நான் சொல்லிவிடுவேன். உங்களுடைய பிறந்த நேரத்தை அனுப்பினால் உங்கள் லக்னத்தையும் சொல்லிவிடுவேன். இந்த லக்னம் ராசியை வைத்துதான் உங்களுடைய எதிர்கால பலன் முழுமையாக சொல்ல முடியும் என்பதை மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.